திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் பேரணி. சென்னை புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கில் இருந்து எழும்பூர் லென்ஸ் கார்டன் வரை தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் சார்பில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் பேரணி சங்கத்தின் மாநில தலைவர் அக்பர் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் பேரணியில் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ சிவராஜ் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் எங்களுக்கென்று இந்த சங்கத்தை 2000ஆம் ஆண்டு துவங்கி 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினர்கள் உள்ளார்கள். எங்களுக்கென்று அரசு தனி நல வாரியம் அமைத்து தர வேண்டும். நலிவடைந்த திருமண அமைப்பாளர்களுக்கு அரசு உதவி செய்திட வேண்டும். விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டை அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் அரசின் கவனம் ஈர்க்கும் வகையில் பேரணி நடைபெற்றது. சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திருமண தொழிலாளர் நாங்கள் சங்கம் ஆரம்பித்து 2000 ஆரம்பித்த சங்கம் பதிவு பண்ணி 2000 பதிவு பண்ணோம். இன்றைக்கி 26 வருடம் ஆயிடுச்சு சங்கம் ஆரம்பித்து. தமிழ்நாடு முழுவதுமே எங்கள் திருமண அமைப்பாளர் சங்கம் மாவட்ட வாரியாக சங்கம் நடக்குது. 40 மாவட்டத்திலும் எங்கள் சங்கம் நடக்குது. சேலம் மாவட்டம் தலைவர் கொண்டிருக்காங்க. திருச்சி, திண்டுக்கல் நிர்வாகிகள், திருப்பூர் நிர்வாகிகளும் சில பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க பின்னாடி வர்றாங்க. லேட்டாக ஆகுறதுனால நம்ம அதை கிளம்புறோம். திருமண அமைப்பாளருக்கு எங்களுக்கு கோரிக்கை, மெயின் கோரிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருமணம் தொழிலாளருக்கும் நல வாரியம் வேணும். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வராத முன்னாடியே அவர் பொருளாளராக இருக்கும் பொழுது அவருடைய அலுவலகத்துக்கு சென்று தலைவர் உள்பட அவருக்கு போய் மரியாதை செலுத்தி, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு நல வாரியம் வழங்குங்க அப்படின்னு தேனாம்பட்டியில் அவர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி லெட்டர் கொடுத்துட்டு வந்தோம். அது பிறகு இங்கேயே எக்மூர்லேயே ஒரு உண்ணாவிரதம் உட்காந்துருக்கிறோம். அது போலீஸ் கமிஷனருடைய ஆதரவோடு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்திலையும் பண்ணியிருக்கிறோம். போலீஸ் ஆதரவோடு தான் நாங்கள் அவங்க போலீஸ் கமிஷன் அதிகாரிகள் என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எந்த தொழிலாளர் நல்ல வாரியம் வேணும். எல்லா தொழிலுக்கும் நல்ல வாரியம் இருக்குது. எங்கள் தொழிலாளி வந்து மாதம் 3 மாதம் ஆகுதுங்க. ஒரு திருமணம் முடித்தா 3 மாதத்தில் 10,000 20,000 தான் கிடைக்கும். 10,000 20,000 கிடைக்க சொல்ல ஒரு மாதம் குடும்பம் நடத்தினா 15,000 ரூபாய் செலவாகுது. அந்த 10,000 20,000 ரூபாய் அந்த வருமானத்தை வச்சு 3 மாதத்தில் ஓட்ட முடியாது. அதனால தான் நாங்கள் நல வாரி தொழில் அங்கீகாரம் அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சலுகைகளை எங்கள் திருமண தொழிலாளி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி கட்டுமான தொழிலாளி ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு நாள் கூலி. அவங்களுக்கு அரசாங்கம் வந்து நல வாரியம் கொடுத்துருக்கு. எங்கள் தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்க கஷ்டம். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. திருமணத்தை முடித்தாதான் அவங்களுக்கு அந்த வருமானம். அந்த தொழிலாளிக்கு தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட தொழில் அங்கீகாரம் நல வாரியம் கேட்குறோம். இந்த மாபெரும் பேரணி நிகழ்வில் மாநில பொருளாளர் எம் முத்துக்குமார் நன்றி உரை கூறினார். மேலும் இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.